நல்லா யோசிக்கணும். அடுத்த கட்டம் இதை தாண்டி நம்ம யோசிக்கிறதா இருந்தா லைஃப். நீங்க ஒரு லைஃப் ஒன்ற வாழ்க்கை ஒன்று வந்து வாழ வைக்கிறீங்க. யாரு எவரு எப்போ போறோம்னு சொல்லி போட்டு சரியா தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வகையில நாங்க பொதுவான வகையில வந்து நாங்க வாழத்தான் வந்திக்கிறோம். அதாவது வாழ என்னத்தையும் கொண்டு போறதும் இல்லை அதுவும் இல்லை. ஆனா வாழ்றதுக்கான அடிப்படை பொருளாதார தேவை ஒன்று ஈக்கணுமா இல்லையா? நாங்க கஷ்டப்படணுமா லைஃப்? அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்லா கஷ்டப்படாம லைஃப் வந்து இலகுவா கொண்டு போகணும், லைஃப்ல நல்ல ஒரு நிலைமைக்கு ஈக்கணும். இப்போ உள்ள காலத்தை கொஞ்சம் கடினமாகுதுன்னு சொல்றது. கடினமாகுதுன்னு சொன்னா என்னது? படிப்புல நீங்க ஈடுபடுத்தணும் உங்களோட காலங்கள நேரங்கள. நிறைய பிளான்ஸ் நீங்க ஒரு இடத்துல நிம்மதியா யார்கிட்ட பிரச்சனையும் இல்லாம யார்கிட்ட சத்தமும் இல்லாம ஒரு ரூம் ஒன்று கூட்டிட்டு ஒரு தனியை ஈந்து ஒரு பேப்பரையும் பேனாவும் எடுத்து யோசிங்க. உங்களோட மெயின்ல படுறது ஆசை எல்லாத்தையும் எழுதுங்க அந்த பேப்பர்ல. விலையை நான் சொல்றது பணக்காரன் ஆகணும், அந்த கார் எடுக்கணும், இந்த பைக் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், விலையை நான் சொல்றது எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதிட்டு நீங்க வந்து யோசிங்க இது என்ன செய்யணும்,